கீ ரைஸ் பண்ண போகிறேன். அதுக்கு இதில் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். கீ ரைஸ்க்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு இதில் ஒரு கப்பு தேங்காய், 1/4 கப்பு பால், 1/4 ஸ்பூன் கசகசம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ஏன் பால் ஊற்றுறோன்னா நல்லா க்ரீமியாக ஒயிட்டாக இருக்கிறதுக்காக பால் ஊற்றி அரைச்சிக்கிறோம். பால் ஊற்றுனனால நல்லா ஒயிட்டாக இருக்குது. கீ ரைஸ்க்கு ஒரு 3 ஸ்பூன் கீ வச்சுருக்கேன், காஞ்சிருச்சு. அதில் ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, கொஞ்சம் ஜாவித்திரி, நட்சத்திர சோம்பு 1, கிராம்பு 1, காரத்துக்கு பச்சை மிளகா 1, கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வதக்கணும். கொத்தமல்லி தேங்காய் பேஸ்ட்டு போட்டு வதக்கியாச்சு. இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசி போடணும். ஒரு தடவை மிக்ஸ் பண்ணணும். இதில் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கேன், 2 கப் தண்ணி ஊற்றணும். ரைஸ்க்கு தேவையான சால்ட்டு, சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி கொதி வந்தோன்னே குக்கரை மூடி வெயிட் போட்டு 2 விசில் கொடுத்தா போதும். ப்ரெஷர் அடங்கிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். மேலே கொத்தமல்லி போடுறேன். கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். கீ ரைஸ் சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி.